அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா ஒவ்வொரு மோமீனும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த இடத்த நம்ம பார்த்துட மாட்டோமா? அல்லாஹுடைய அழைப்பு நமக்கு வந்துடாதா? அதாவது ஹஜ் மற்றும் உம்ரா, இதை தான் நான் சொல்கிறேன். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துட மாட்டானா? விரைவிலே நாமளும் அந்த இடத்த பார்த்துட மாட்டோமா? நம்மளுடைய மன கஷ்டத்தை அங்கே போய் சொல்லி அழுவ மாட்டோமா? நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா இனிமே அங்கே போயிட்டு வந்து அடுத்த நிமிடம் அப்படின்னு நம்ம ஆசைக்கூடிய எல்லோருமே ஆசைப்படக்கூடியவர்களாக தான் இருப்போம். உம்ரா ஹஜ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட அதற்கான வசதி நம்மக்கிட்ட இல்லை. அந்த பணத்தை ஈட்டுறதுக்கான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உம்ரா அப்படின்னா 1,00,000 தேவைப்படுது. அதே ஹஜ் அப்படின்னா 5,00,000 தாண்டி தான். நான் வந்து கம்மியாக தான் நான் சொல்கிறேன். 1,00,000 குறையாம தேவைப்படும் கண்டிப்பாக உம்ரா செய்யணும் அப்படின்னா. எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அந்த 1,00,000 ஈட்டுறதுங்கிறது சில பேருக்கு முடியும், சில பேருக்கு அதுக்கான வசதி இல்லாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் அல்லாஹ் தாலா எனக்கு அந்த விஷயத்த நாடிடணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னா அல்லாஹுடைய அழைப்பு அது. அவனுடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம அழைக்கணும்ல. அந்த அழைப்பு நமக்கு வந்துட்டா அடுத்த நிமிஷம் நம்மளை அறியாமல் நம்ம எப்படி இதெல்லாம் நடந்துச்சுங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயத்த அல்லாஹ் தாலா ஆக்கிடுவோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான ஒரு துவா, அதாவது குரானிய ஒரு வசனம் தான் இது. இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹஜ் செய்வதற்கு ஆர்வம் இருக்கின்றது, மேலும் செல்வத்திற்கான எந்த வசதியும் இல்லை என்றால் கீழ்காணும் இந்த ஆயத்தை உங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை அதிகமாக ஓதி வரவும். நம்மளுடைய இது ஹஜ்ஜுன்னு போட்டிருக்குன்னா ஹஜ் மட்டும் இல்லை உம்ராவும் இதில் கூடும். ஹஜ் உம்ரா செய்யறதுக்கான ஆசை இருக்கான அந்த செல்வத்தை அந்த பணத்தை ஈட்டுறதுக்கான வசதி என்கிட்ட இல்லை, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வாங்க. இதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி மோதுறதுங்கும்போது ரொம்பவும் சிறந்தது தான். அதேமாதிரி தஹஜத் இந்த மாதிரி நீங்கள் தொழுறீங்க அப்படின்னா தஹஜத் தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் இதை ஓதி வாங்க. ஏன்னா தஹஜத்துடைய நேரம் ரொம்பவும் சிறந்த நேரம். விரைவிலேயே உங்களுடைய ஹாஜத்து நிறைவேறும். ரொம்ப பெரிய ஆசை, எல்லோருக்கும் ஒரு கனவாக இருக்கக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொருத்தரையும் நம்ம யூடியூப் வீடியோ இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்பொழுது, அந்த வீடியோ நம்ம பார்க்கும்பொழுது உம்ரா காபா சுற்றி வர இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்பொழுது அதில் ஒரு ஆளாக நம்ம என்னைக்கு ஆகும் அப்படின்னு நம்மளுடைய ஏக்கமாக இருக்குது பல பேருக்கு. அது உணர்ந்தவங்களுக்கு அதனுடைய விஷயம் நமக்கு புரியும். அது எந்த அளவுக்கு அது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. நம்ம எப்படி நம்மளோட குடும்பம் நல்ல விதமாக ஆகணும், நமக்குன்னு ஒரு வீடு ஆகணும், நமக்குன்னு ஒரு வசதி வரணும், நம்ம எப்படி சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரியே உம்ரா செய்கிற பாக்கியத்துக்காக நம்ம வந்து அதுக்கான பொருள் ஈட்டுறதுக்கான வசதியை நம்ம கொண்டு வரணும். அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தாலா நமக்கு அளிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் 48வது அத்தியாயம் 27வது வசனம், இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் தொடர்ந்து வளமையாக எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் ஓதுங்க. ஒற்றைப்படையில் ஓதுங்க, 3 முறையாச்சும் ஓதுங்க, அல்லது 7 முறை, இப்படி நீங்கள் எந்த எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் ஓதுங்க. குறைந்தது உங்களுடைய நேரம் பொறுத்து, உங்களோட சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் எண்ணிக்கையை மாற்றிக்கோங்க. எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் முடிந்த வரைக்கும் ஓதுங்க. அதே மாதிரியே தஹஜத் இந்த நேரத்துக்கு பின்னாடியும் ஓதுங்க. இப்போ அந்த துவா என்ன, அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, லக்கது சதக்கல்லாஹு ரசூலஹு ரூயா பில் ஹக்கி லதத்ஹுலன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன முஹல்லிகீன ரூசக்கும் வமுகஸ்ஸிரீன லா தஹாஃபூன ஃபஅலீம மாலம் தஅலமு ஃபஜஅல மின் தூனி தாலிக ஃபத்ஹன் கரீபா. லக்கத் சதக்கல்லாஹு ரசூலஹு ரூயா பில் ஹக்கி லதத்ஹுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வமுகஸ்ஸிரீன லா தஹாஃபூன ஃபஅலீம மாலம் தஅலமு ஃபஜஅல மின் தூனி தாலிக ஃபத்ஹன் கரீபா. லக்கத் சதக்கல்லாஹு ரசூலஹு ரூயா பில் ஹக்கி லதத்ஹுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வமுகஸ்ஸிரீன லா தஹாஃபூன ஃபஅலீம மாலம் தஅலமு
ஃபஜஅல மின் தூனி தாலிக ஃபத்ஹன் கரீபா. இதனுடைய அர்த்தம், அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு அவர் கண்ட கனவை உண்மையை கொண்டு திட்டமாக மெய்ப்படுத்தி விட்டான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அச்சமற்றவர்களாகவும் உங்களுடைய தலையை சிரைத்தவர்களாகவும் முடியை கத்தரித்தவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் மஸ்ஜிதுல் ஹராமில் திண்ணமாக நீங்கள் நுழைவீர்கள். எனவே நீங்கள் அறியாத ஒன்றை அவன் அறிந்துள்ளான். இதை தவிர அண்மையிலான ஒரு வெற்றியையும் ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்களா? இதுல சொல்ற இந்த முடி கத்தரிப்பு இது எல்லாமே அங்க நடக்கக்கூடிய விஷயம். நம்ம உம்ரா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க செய்யக்கூடிய விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் மஸ்ஜிதுல் ஹராம்ல பயமின்றி அல்லாஹுடைய வீட்டுல நம்ம நுழைவோம் அப்படின்னு அல்லாஹ் வாக்களித்த ஒன்று. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வே வாக்களித்திட்டான். அதுல என்ன சொல்லியிருக்கான்? பயமற்றவர்களாகவும் மஸ்ஜிதுல் ஹராமில் திண்ணமாக நீங்கள் நுழைவீர்கள். ஆமீன் 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 அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அளிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அற்புதமான ஆயத்தை வளமையா ஓதக்கூடியவர்களா ஆகுங்க. விரைவிலே அந்த பாக்கியம் உங்களுக்கு நடந்து நீங்க அங்க நின்றுகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்துட்டேன், அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நான் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நான் நேர்ல நான் ஒருத்தவங்கள பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், ஒரு பெண் தான் அவங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதாரம் ஈட்டுறதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லை. குழந்தைகள், கணவன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த வருமானம் அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கே தவிர அவங்களால சேர்த்து உம்ரா செய்கிற பாக்கியத்தை அடையிறதுக்கான ஒரு வழி அவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க மனசுல நீயத்தை வச்சுக்கிட்டு எப்போவுமே அவங்க வெள்ளிக்கிழமை அன்று காபா அந்த பாக்கியத்தை அடையணும், அந்த இடத்த நானும் போகணும் அப்படின்னு மனசுல நீயத்தை வச்சுக்கிட்டு காபா நஃபீல் 2 ரக்காத் தொழுவுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 ரக்காத் தொழுவாங்களாம். எப்போவுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஜும்மாவுடைய நேரத்துல காபா நஃபீல் 2 ரக்காத் அப்படின்னு சொல்லி அவங்க தொழுவாங்களாம் மனசுல நீயத்தை வச்சுக்கிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு வசதியும் இல்லை. அவங்களுக்கு அந்த காசு சேர்க்கறதுக்கான பொருள் ஈட்டுற அந்த தொகை அவங்ககிட்ட இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான். எப்படி அப்படின்னா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அந்த ஒரு வீட்டில், அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து உம்ரா செய்ய போகிறதா மனசுல நினச்சிட்டு அவங்க அதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அவங்க நல்லா பார்த்துக்கிறதுக்கு அங்கே போகிறான். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ரீதியாக சில இது இருக்குது, அதெல்லாம் இவங்க தான் பார்க்குறாங்க. குடும்பத்துக்கு துணை இல்லாமல் இருந்துச்சு. நிறைய பேர் ட்ராவல்ஸ் மூலியமாக போகும், நிறைய பேர் கிடைப்பாங்க தான். இருந்தாலும் நமக்கு நெருக்கமானவங்க நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. புதுசாக ஒரு ஆளை தானே பார்ப்போம். தெரிஞ்சவங்களா இருந்தால் இன்னும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உங்களுக்கு நானே எல்லா செலவும் ஏற்றுக்கிறேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாக்கியத்தை எப்படி கொடுத்துருக்கான் பாருங்களேன். அல்லாஹ் நம்ம மனசில் நியத்து வச்சுட்டாலே அல்லாஹ் தஆலா நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். நியத்து வைங்க, கண்டிப்பாக அந்த இடத்த நான் பார்த்துடணும், என்னோட வாழ்நாள் முடியறதுக்குள்ளே அந்த இடத்துல நான் போய் தல்பியா பண்ணிடணும், நம்மளோட கஷ்டத்தை சொல்லி எனக்கு அழுதுறணும், நம்மளோட கவலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கே நீக்கிடணும், அதுலேருந்து நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக ஆகிடணும் அப்படின்னு மனசுல நீயத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அவங்கள அந்த இடத்த கொண்டு போய் சேர்ப்பான். இந்த ஒரு ஆயத்து உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன நான் என்னோட கண் கூட நான் பார்த்த ஒரு விஷயம்தான் அவங்க தொழுது அதெல்லாம். நீங்க அதையும் செய்யறதா இருந்தால் நீங்க அதையும் செய்யுங்க. அது செஞ்சுட்டு கூட நீங்க இந்த துவா ஓதலாம். அதாவது இந்த ஆயத்தை நீங்க ஓதலாம். இல்லாட்டி நீங்க நார்மலா ஐவேளை ஃபர்ல தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதுங்க. தஹஜ்ஜத் இந்த மாதிரி சிறந்த நேரத்துல ஓதுங்க. இப்போ நம்ம ரமலானுடைய மாதத்துல இருக்கோம். இஃப்தாருடைய நேரத்துல நீங்க ஓதுங்க. இஃப்தாருடைய நேரம் துவா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சஹருடைய நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரமா இருக்கு. இது 2 நேரமுமே நமக்கு வந்து துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரம். அதனால இந்த 2 நேரத்திலையும் ஓதுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களை அந்த பாக்கியத்தை உங்களுக்கு அளிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். விரைவிலேயே அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதற்கான வசதி, அதற்கான பணம் ஈட்டுற அந்த தொகை நம்ம கிட்ட இல்லைனாலும் சரி, அல்லாஹ் தஆலா அந்த இடத்த நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அளிச்சிருவான். அவனுடைய வீட்டுக்கான அழைப்பு நமக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. இதுக்கான மற்ற உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு காசு இல்லைனாலும் இந்த மற்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வேற சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் நான் பின் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பார்க்குறதா இருந்தீங்கன்னா பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அளிப்பான். அதில் இந்த குர்ஆன் வசனம் கிடையாது. நம்ம அதுக்கு வர தல்பியா ஓதுவோம். அது எந்த முறையில் நம்ம ஓதணும் அப்படிங்கிறத நான் வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதையும் நான் இதில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு ஓதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட தொழுகை நம்மளை கல்பை தான் பார்க்குறான்.
நம்மளோட தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளுடைய கல்பை தான் பார்க்குறான். அந்த கல்வில நியத்தை மனசில் ஏற்றிடுங்க. நம்ம வாழ்நாள் முடியறதுக்குள்ளே அந்த இடத்த பார்த்துடணும், அந்த பாக்கியத்தை அல்லா தஆலா நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு மனசில் நியத்தை வச்சு நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லா தஆலா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அளிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களோட நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை இந்த வீடியோ நான் போட்டதோட திருப்தி எனக்கு உண்மையாகவே இருக்குது. ஏன்னா இதை ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான கூலி அல்லாஹ் தஆலா எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இதை எத்தனையோ பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்போம், அதனால் அதற்கான வசதி இல்லாமல் இருப்போம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதனால் ஓதி அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். உங்களோட நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். விரைவிலேயே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அளிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.